रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாமெல்லாம் நோன்பு நோற்றவர்களாக, பிறகு நோன்பை திறந்துவிட்டு இரவு தொழுகை தொழுதுவிட்டு இங்கே அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை கொஞ்சம் உலுக்கி பிடிக்கிறது. நல்ல முறையில் வளர்த்தெடுத்தார்கள், ஆனால் ஏதோ ஒரு பாவனைக்கு அடிமையாகிவிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுற நேரம் எங்கள் பிள்ளைகளும் அப்படி ஆகிடக்கூடாது என்ற அச்சத்தில் நாம் துடிக்கிறோம். எனக்கு தெரிய வாப்பா பெரிய ஜமாத்து தலைவர், அவர் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்தார். ஆனால் அவர் ஜமாத்துக்குள்ளே திருமணம் பேசி வைத்தார். கடைசியில் அவர் இறந்து விட்டார். திருமணம் நடப்பதற்கு முன்னாடி திருமணம் உடைந்து விட்டது. காரணம், அந்த பையன் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டதை அந்த திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண் பிள்ளையிடம் சொல்லிட்டான். உடனடியாக அந்த பெண் பிள்ளை வீட்டாரிடம் சொல்லி அந்த திருமணம் உடைந்து விட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நல்ல குடும்பங்களுக்குள்ளும் இந்த போதை பழக்கம் இருக்குது. நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறார்கள், திடீரென்று ஃபோனுக்கு அடிமையாகிறார்கள். அதுக்குள் என்னென்ன பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தப்பான காட்சிகளை அதிகம் பார்க்கிறார்கள். இந்த மாதிரியாக நல்ல வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி திசை திரும்புகிற நேரம் ஒரு வகையான ஒரு வருத்தம் நமக்குள் ஏற்படுகிறது. அதனால் இதற்கு தீர்வு என்ன? இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண் பிள்ளைகளை நல்லா வளர்த்தெடுக்கிறாங்க. திடீர் என்று அடக்கமாக ஒழுக்கமாக வளர்ந்த புள்ள என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல, மார்க்கத்தை தாண்டி மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காதலை வைத்து ஊரை விட்டே ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். வாப்பா வேணாம், உம்மா வேணாம், நல்ல குடும்பங்கள் இவைகள் நடந்தில்லையான்னு கேட்டால் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏதாவது தத்துவங்கள் குர்ஆன் சொல்லுதா என்று கேட்டிங்கன்னா, ஆமாம், குர்ஆன் ஒரு 10 விஷயங்கள் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்குள் ஆழமாக போட வேண்டிய 10 விடயங்கள். இந்த 10ஐயும் சரியாக போட்டோம்னா அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா ரொம்ப அற்புதமான பிள்ளையாக நம்முடைய பிள்ளையை தருவான் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய கையில் கல்புகள் இருக்கிறது, முயற்சி நம்முடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அதிகமானவர்கள் உலகத்தில் பிள்ளை வளர்ப்பு எது நினைக்கிறாங்கன்னா, அவங்கள படிக்க விட்டுட்டோம்னா சரி, நாம் நேற்று பேசினோம், நல்லா படிப்பிச்சிட்டோம்னா எல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எனக்கு என்னுடைய நாட்டை வைத்து நான் பேசுகிறேன். சில பிள்ளைகளை பொறுத்தளவில் அதட்டி வளர்க்குறாங்க, அடித்து வளர்க்குறாங்க, அதுதான் கரெக்டான முறை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி 10 பிள்ளைகள் அடிக்கிற நேரம் கம்பை எடுத்து அடித்து வளர்ப்பாங்க. இப்போ 2 பிள்ளைனால கை வைக்க மாட்டாங்க. அதனால் இப்போ வளர்க்குற மெத்தடும் அப்போ வளர்க்குற மெத்தடும் வேறு. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அதுதான் சரியான மெத்தடுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இதுதான் சரியான மெத்தட். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பெடுத்து வளர்த்ததாக எந்த செய்தியும் இல்லை. பெருமானார் தொழுகிற நேரம் தன்னுடைய பேர குழந்தையை தூக்கி கொள்வார்கள் என்று வருகிறது. ஒரு நாள் மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. சின்னவர் நடந்து வருகிறார், விழப்பார்க்கிறார். சரசரேன்னு மிம்பரில் இருந்து இறங்கிய பெருமானார் அவரை தூக்கி கொண்டு வந்து மிம்பரில் வைத்து விட்டு பெருமானார் அவரை காட்டி பேசினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு முன்னறிப்பு விடுறாங்க. தன்னுடைய பேர குழந்தையை காட்டி ஒரு முன்னறிப்பு செய்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுக்கு போனவர் எழும்பவே இல்லை, ரொம்ப நேரமாச்சு.
பேர குழந்தைய விளையாடுறாங்க, அந்த விளையாட்டில் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாவும் சஜதாவிலே இருந்து விட்டார்கள். இப்படி பெருமானார் பிள்ளை வளர்த்த விதமே வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் கம்பெடுத்து அடித்து அந்த பிள்ளைகளை உதைந்து தூசணம் பேசி அதட்டி அப்படி வளர்க்கவே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள், அதாவது அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கிற நேரம் பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம காலத்தில் பேர் வைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ்க்கு விருப்பமான பேர் ரெண்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். தோழர்களோட கல்பில் அதை ஆழமாக இடம் பிடிச்சிச்சு. என் பிள்ளைக்கு அல்லாஹ் விரும்புகிற மாதிரி பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி நாங்கள் அப்படி நினைக்கல. உடனே ஃபெஷனாக என்ன பேர் இருக்குதோன்னு வைப்போம். அதில் அர்த்தம் என்னண்டே நமக்கு தெரியாது. அர்த்தம் பார்க்க தேவையில்லைன்னு அடிப்படையில் ஃபேஷனாக எப்படியோ கூப்பிடலாமா, ஓகே கூப்பிடுவோம்னு வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லான்ற பேர் வச்சாங்க. என் கூடயா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லான்னு சொல்லி அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். அபாதிலாக்கள் நீ பார்த்துருப்பீங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அப்துல்லாக்கள் இவர் பேர், இவர் அப்துல்லா, இவர் அப்துல்லா, இவர் அப்துல்லா, இவர் அப்துல்லான்னு பிள்ளைகள் எல்லாமே வாப்பா பேர்ல தான் மாறும். அப்புறம் கண்டுபிடிக்கலாம் எல்லாம் அப்துல்லா. அந்த அப்துல்லாக்கள் ஒவ்வொருவரும் நம்ம அள வச்சுருவாங்க. அவ்வளோ அற்புதமா அவர்கள் வளர்த்திருக்கப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பிரயாணம் போகிற நேரம் ஒரு மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் அமர்றாங்க. அமர்ந்துட்டு சொல்றாங்க, இது இபாதத் இல்லை, சுன்னா ஆதத் என்று இருக்கு, பெருமானுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்த பகுதியால போற நேரம் அந்த நிழலில் உட்கார்ந்தாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது. பெருமானார் அமர்ந்த இடத்தில் நான் அமர்ந்துட்டு போகலாமே என்ற உணர்வு வந்துச்சு. நான் போய் உட்கார்ந்துட்டு போனேன்றார். எந்த அளவுக்கு அவர்கள் பண்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்திருக்கிறாங்க, பெருமானார் விஷயத்தில் அவங்க எப்படி நடந்தாங்க. அதனால இப்ப ரசூலுல்லாஹ் குழந்தை பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க அதைத்தான் இப்பொழுது நாங்கள் பேச போறோம். நன்றாக புரிந்துக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம பிள்ளைகளை வளர்த்தால் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஐரோப்பாவுக்கு போய் அறிவாளியாக்குவது எப்படின்னு படித்தோம், நேற்று படித்தோம். அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க ஒரு 2 விஷயம். ஐரோப்பாட்ட போய் நம்ம பிள்ளைய வளர்த்துட்டாங்கன்னு சொன்னால் குட்டிச்சோறாக்கி தந்துடுவோம் கையில். அது ரொம்ப டேஞ்சர். அவங்கள்ட்ட போய் அறிவை படிக்கலாம், பிரெயின் வேலை செய்கிறத பற்றி படிக்கலாம். நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புகிறோம். இந்த பாடம், இந்த கணிதம், விஞ்ஞானம், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றமாட்டா சுத்தமாக இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிள்ளைகள் இவையெல்லாம் படித்து அவங்க அறிவு வளரும். அதுக்காக வேண்டி உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறிடுறாரு. இந்த படிப்பால் அது செய்ய முடியாது. அங்கே தான் பிரச்சனை. இதான் நீங்கள் கவனிக்கணும். எங்கள் நாட்டில் நீர்கொழும்புன்ற ஊர் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். இலங்கையில் ஒரே ஏர்போர்ட் தான் இருக்குது, இன்னொன்று இருக்குது மத்தியில் சின்னது. அதாவது இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, 6 மாடி கட்டிடம். அதில் ஒரு வைத்தியர் 6வது மாடியிலிருந்து ஒரு பொம்பளையை தள்ளி விட்ட கேஸ் ஒன்று வழக்கு பதிவாகி 2015 தீர்வு கொடுக்கப்பட்டுச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கூக்கிராமம். அனுராதபுரம் மாவட்டம் என்பது ரொம்ப கூக்கிராமம். அதில் உள்ள சில கிராமங்கள் இருக்கு. அந்த கூக்கிராமத்திலிருந்து அதாவது சீட்டு கிடைக்கிறது என்பது லேசி இல்லை. எம்பிபிஎஸ் எடுக்கிறது என்பது லேசாக கிடைக்காது. அவ்வளோ கடும் போட்டியில் தான் அந்த மெடிக்கல் காலேஜுக்கு சீட் கிடைக்கும். அந்த சீட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா கரண்ட் இருக்காது, சில பகுதிகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அந்த பகுதிகளில் இருந்து வந்துட்டார். வந்தவர் டாக்டராக மாறிட்டார். அவங்க தாய்த்தா பொடி அப்படி இருக்கு. அந்த கிராமத்தில் இருந்து ரொம்ப டேலண்டான பொடியை இவ்வளவெல்லாம் படிச்சு போட்டு ஒரு டாக்டராக வந்து அரசாங்கத்துடைய ஆஸ்பத்திரியில் உத்தியோகம் பார்க்குறாரு. பார்க்குற டைமில் ஒரு பொம்பளை வர்றா. இதுதான் அந்த வழக்குடைய முடிவை நான் சொல்கிறேன் சுருக்கமாக. ஒரு பெண் வர்றா. எங்கே வர்றா? இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கு வர்ற மருத்துவம், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க வயிற்று வலி. இந்த டாக்டர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னத்துக்கு அவர் சொன்னாருன்னு தெரியல, இன்னொரு தேதி கொடுத்து இந்த நாளில் காலையில் மேல் மாடியில் வாங்கன்ட்டார். அது ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ட்டு.
அந்த அம்மா வந்துட்டா. அவங்க முஸ்லீம் இல்லை, அவங்களுக்கு மஹரம் அஜ்னபி சட்டம்லாம் தெரியாது. எப்படி ஏன் மறைக்கணும், எதுக்கு மறைக்கணும், ஏன் ஆண் துணை வேணும் அதெல்லாம் தெரியாது. அந்த அம்மா வந்துட்டாண்டா. காலையில் இவர் ட்ரீட்மெண்ட் தொடங்குறார். வைத்தியர் என்பதனால் நம்பி போவார்கள். ஆனால் ஆண் பெண் வைத்தியராக இருந்தாலும் ஆண் தான், பெண் தான். அந்த இடத்துல என்ன ஆகுது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி தெரியல, வேற என்னமோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வித்தியாசமாக. உடனடியாக கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர் பதறி போகிறார். ஏன்னா அவர் தப்பாக நடக்க முயற்சிக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு டாக்டர் அவர். ஸோ அரச மருத்துவமனை அவர் அப்போ ஒர்க் பண்ணுறார். அவரால் பதட்டம் வருவது, ஒரு வகையான பதட்டம். கேட்டுட்டேன்னா கேவலமாகிருமேண்டு அவர் அமைதிப்படுத்த பார்க்குறார், இது பண்ணுறாரு. அப்புறம் களத்தை நெசுக்கிறாரு, என்னென்னலாம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த அம்மா இறந்து தான் நினைக்கிறார் பதட்டத்தில், ஆனால் இறக்கலை. இப்போ என்ன பண்ணுறாருண்டா, அப்படியே போய் மேல் மாடியில் இருந்து அப்படியே பாடியை தள்ளி விடுறாரு. தள்ளி கீழே விழுந்தா செத்து போயிடுவாங்க தானே. வேணாம்மா, சும்மா பேசுவோம்மா, கேட்குது தானே. சவுண்டை குறைச்சே வச்சுட்டிங்கன்னா ஓகே. அப்போ மேல் மாடியிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டா யாருக்கும் தெரியலை. உடனே என்ன முடிவு இதாக்குறாங்கன்னா, அந்த பெண் கொஞ்சம் மனசு சரியில்லை, பாஞ்சிட்டா போலன்ட்டாங்க, பேச்சை மாற்றிட்டாங்க. கீழே விழுந்த பெண் இறக்கல். அவள் உடனே அடுத்த ஆஸ்பத்திரி, அதிலிருந்து கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவள் இறந்து போகிறான். அவங்க குடும்பத்தார் சந்தேகப்படுறாங்க, வயிற்று வழியில் வந்தவருக்கு மனநோய் இல்லை, பிரச்சனை வயிற்றுல தான், மனசுல இல்லை. இது வித்தியாசமாக இருக்கேன்னு வழக்கு பதிவு செய்கிறாங்க. வழக்கு பல ஆண்டுகள் ஓடுது. ஒரு முஸ்லீம் நீதி அரசரால் நீதி கொடுக்கப்பட்டது. இறுதியில் அடாப்சி ரிப்போர்ட் எடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்தா எவ்வளோ என்ன நடக்கும், மேல் மாடியிலிருந்து ஒருத்தர் தள்ளி விட்டா என்ன நடக்கும், எல்லாம் ஆய்வு பண்ணி இது கொலைதான், இது தற்கொலை அல்ல, கொலைதான் நிரூபணமாச்சு. அந்த டாக்டர் படித்த படிப்பெல்லாம் அப்படியே ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன ஆரம்பிச்சார். இவ்வளவு படித்து மருத்துவ கல்லூரிக்கு சீட் கிடைத்து அங்க போகிற வரைக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து அவர் ஜெயித்தார். ஆனா ஒரு சின்ன நிமிடத்தினுடைய உணர்வை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் துடித்து போனார். அந்த இடத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் இவ்வளவு காலம் கடந்து வந்த அத்தனை ஒரே நிமிடத்தில் அழிச்சிட்டார். சோ இந்த உணர்வை கண்ட்ரோல் பண்றது என்பது ரொம்ப கஷ்டமானது. பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும். ஒரு நாள் மார்க்கம் படிச்சுட்டார் என்பதற்காக வேண்டி அவர் தப்பே செய்ய மாட்டான்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் தப்பான வழியில் நம்மளை அழைப்பான். ஃபர்ஸ்ட் கண்ணு, அப்புறம் காது, வாய் எல்லாமே ரெடி ஆயிடும். தப்பான ரூட்டுக்கு நம்ம போயிடுவோம். நாம் அதனால நாமும் நம்முடைய பிள்ளைகளிலிருந்து பாதுகாக்கப்படணும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கணும். படித்தார்கள் என்பதற்காக வேண்டி தப்பு நடக்காமல் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாம் தனக்கு ஒரு சூழலை அமைத்துக் கொள்ள சொல்லுது. சரி, இப்ப அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டாங்கன்னா நம்ம சில பிள்ளைகளை பார்க்கிறோம், ரொம்ப அற்புதமா சின்ன அந்த பெற்றோர் உள்ள வயசுல அப்படி பாப்பா பக்கத்துல உட்காரமா, எழுந்து சொன்ன எழுப்புவாங்க, உட்கார சொன்ன உட்காருவாங்க, எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்கூல்ல போய் 1ஆம் பிள்ளை அப்படிலாம் நல்ல பிள்ளைங்க நீங்க பாருங்க, 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளை 5ஆம் பாருவாங்க, ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாஸ் பண்ணி பெரிய எக்ஸாம் போடுவாங்க. அதை பாஸ் பண்ணி எனக்கு எடுத்துருச்சு, அதுல இருந்து தான் பல்கலைக்கழகம் போவாங்க. பல்கலைக்கழகம் போற மாணவரை நீங்க போய் ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல டீச்சர் வாங்கன்னா நடந்து வர மாட்டாங்க, ஓடி வந்துடுவோம். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்கள் எங்க நாட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ள போனதுக்கு பிறகு, எனக்கு தமிழ்நாடு தெரியாது, எங்க நாட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ள போனதுக்கு பிறகு அப்படியே தலைகீழ மாறுது. அதுக்குள்ள ரேகிங் நடக்குது. வந்த பையனுக்கு போனவன் வித்தியாசமா மாற, ஆங்காங்கே மரங்கள் இருக்குது. பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம நுழைகிற நேரம் மரங்கள் அசையுது. அந்த பெஞ்சில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிராமத்திலிருந்து நம்பி அனுப்பின ஒரு தாய் அங்க பார்த்த தன்னுடைய மகனுடைய நிலைமையை பார்த்த துடிச்சு போயிடுவார். இதுக்காம பல்கலைக்கழகம் வந்தீங்க, என்னுடைய அவங்க நெஞ்சு வெடிச்சு போயிடும். ஏமா பல்கலைக்கழகம் இதுக்குதான் வந்தீங்க, நீங்க படிக்கணும்னு வந்தீங்களேன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்றேன்டா, படித்த படிப்பவர்களை பாதுகாக்குமா இருந்தா நம்ம நாட்டுல
கிளம்புல இதயம், அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்கு. கிளம்பு 7 சிரமன் கான்வென்ட், ரொம்ப பணக்காரர்கள் வாழ்ற பிரதேசம். அதுல ரேஸ் கோர்ஸ் ஒரு இடம் இருக்குது, ரொம்ப லக்ஸரியான இடம். இதுக்கு அங்காலதான் கொழும்பு கேம்பஸ் இருக்குது, பல்கலைக்கழகம். பட்ட பகல்ல ஒரு மாணவனும் மாணவியும் பாருங்க, படிச்சவங்க நிலைமை. பட்ட பகல்ல பகல் நேரம் ஹை செக்யூரிட்டி ஜோன், ஸ்ரீலங்காவுடைய எம்பசியிலிருந்து அத்தனை அந்த சுற்று வளாகத்தில் யூஎன் பக்கத்துல. ஸோ அந்த பிரான்ச் இதெல்லாம் இருக்கிற டைம்ல பகல்ல கூட்டி வந்து ரேஸ் கோர்ஸ்ல உட்கார்ந்து அந்த பொம்பளை பிள்ளையும் 2 பேரும் காதலிச்சுக்கிறாங்க. ஓடிப்பாங்க, காதல் வரலன்னு சொன்னாவும் என்னமோ தெரியல. கத்தி எடுத்து பகல்ல வெட்டுறாங்க களத்தை. பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்தவனுக்கு கோபத்தை அடக்க தெரியல. அங்கதான் பிரச்சனை. இந்த பாடநெறியில ஸ்கூலுக்கு போய் என்னைக்காவது கோபத்தை பத்தி ஒரு பாடம் எடுத்திருப்பாங்களா? அப்படி இல்லை. சிரிப்பது எப்படி தெரியல, பெருமைப்படாமல் இருப்பது எப்படி அந்த பாடம் நடக்கல, தகப்பலோட எப்படி நடக்கும் அது வரல. நான் குறை சொல்லல, நேற்று நான் இதை தூக்கிதான் பேசினேன். கணிதம் படிக்கணும், விஞ்ஞானம் படிக்கணும் தான் பேசுறேன். இன்றைக்கு நான் பேசுவது அது மட்டுமே வச்சா புள்ள கம்ப்ளீட் நீங்க நினைச்சீங்கன்னா, பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் புள்ள எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பதிலன்னு கேட்குது. பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்த புள்ள பட்ட பகல்ல அங்கிருந்து மிச்ச தூரம் போகல, ஒரு 5 கிலோமீட்டர் போல போலீசார் அவரை கைது செஞ்சுட்டாங்க. கொலை செய்தது பல்கலைக்கழகமான மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்து 2ஆம் ஆண்டு மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை. அது மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்த உனக்கு ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தெரியலடா, இதுவரைக்கும் பாஸ் ஆக தெரியுமா? புத்தகம் பூச்சி மனநம் செஞ்சு எழுதிருக்கீங்களே தவிர ஒரு பிரச்சனை வந்த நேரம் அந்த பிரச்சனையை மனசுல வச்சு 4 பேரோட கதைச்சு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாம மேல இருந்து கீழே குடிச்சு செத்து போறீங்கன்னா இந்த பாடம் இவங்களை பூர்ணப்படுத்தல. அதனால இது நான் சாதாரணமா நான் ஒரு ஜிம்மாவுக்கு போயிருந்தேன் எங்க ஊர்ல ஒரு பகுதியில். அதுல வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க சிங்களத்தில், அந்த வாயில போட்டு ஒரு டஃபி மாதிரி சுருப்புவாங்க. அது ஒரு போதை உண்டாகும், பெரிய போதை இல்லை, ஒரு வகையான போதை உருவாக்கும். அவர் சொல்லுகிறார், அந்த பள்ளி பக்கத்துல ஊர் ஜமாத்துக்கு கட்டப்படாம ஒரு முஸ்லீம் தான் அதை விற்கிற வந்தா எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு அட்டெடு எங்க போறாங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போற பையன் கொண்டு போறாங்க. எதுக்கு கொண்டு போறான்? அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விநியோகிச்சு அவர்கள் படித்தார்கள், ஆனால் தெரியாமலே போதைக்கு அடிமையாகிட்டாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த பல்கலைக்கழகம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அப்படியே அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அவன் படிச்ச படிப்பு எவ்வளவு பெரிய படிப்பு, அங்கதான் அதிகமா ஸ்மோக் பண்றான். நீங்க பார்த்துருக்கீங்க, நம்ம நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்கடா, என்னப்பா இது போற இடத்துல ஸ்மோக் பண்றான், அந்த இடத்துல ஸ்மோக் பண்றான். நிறைய டூரிஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க நாட்டுலாம் வந்துட்டாங்கடா. இந்த அளவுக்கு ஒரு எங்க நாட்டு மக்கள் கூட ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத கேன்சர் வருமெண்டு, அவங்களுக்கு தெரியாத ஒரு பெரும் பாதிப்பாடு. படித்தவர்கள் அவர்கள் தினந்தோறும் குடிப்பார்கள், தினந்தோறும் குடிப்பார்கள். படித்தவர்கள் அவங்க படிப்பு அதை தடுத்திருந்தால் அவர்கள் கிளப்புக்கு ஒரு நாளும் போக மாட்டாங்க. அந்த துரோகத்தை அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. தன் பிள்ளையை கண்ணு முன்னாடி வச்சுட்டு இன்னொரு பெண்ணோடு அவங்க உறவு வைக்க மாட்டாங்க. அது மிக பெரும் துரோகமா நினைப்பாங்க. தன் பிள்ளைக்கு முன்னாடி நான் சுத்தமான தகப்பனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த துரோகம், அந்த அசிங்கத்தை அவர் ஒரு போதும் கை வைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு மெட்டரே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் படித்த படிப்பு நாம் படித்த படிப்பு மாதிரி அல்ல, இதை விட 100 மடங்கு மேல. அந்த படிப்பால் மனிதனை புனிதராக்க முடியாது. இங்கதான் பிரச்சனை. சோ அதனாலதான் நம்ம பிள்ளைகளை நல்லவர்களா மாத்துறா எங்கப்பா இதுக்கு எங்கேயாவது ஒரு மெஷின் இருந்தா சொல்லுங்க, என் பிள்ளைய கொண்டு வந்து தரேன். எல்லாம் மெஷின்ல போட்டு எடுத்துருவோம், போட்டா நல்ல பிள்ளையா மாறிடுவாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி உலகத்துல எந்த மெஷினும் கண்டுபிடிக்கப்படல. அதனால பிள்ளைகள் சின்னதா இருக்கிற காட்டி நல்லன்னுவாங்க சில பேர். ஏன்னா இவன் பெருசானாங்களோ தெரியாது. அப்ப பரவாயில்ல, சொன்ன பேச்சு கேட்டு இருந்தாங்க. இப்ப என்ன மாதிரி நடக்கிறாங்க. சில வீட்டுல பிள்ளைகள் பேசுறாங்களே இல்ல, ஏன்னா பேசுறாங்க இல்லைன்னு தெரியல. பார்த்தா அது வேற பிரச்சனை. இன்னும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா அண்மையில் ஒரு பாவம், ஒரு தகப்பனா தன் பிள்ளையோட எவ்வளவோ சமாளிச்சு பார்த்து அவ ஒரு எஃப்ஐஆர்ல ஈடுபட்டுட்டான், தப்பான எஃப்ஐஆர். அந்த பையன் சரியில்லை, அவன் போதைக்கு அடிமையான சொல்லி சொல்லி பார்த்து அவர் சொன்ன கதை, 2 வருஷமா ரூமுக்குள்ள போனவன் யாரோடையும் பேசல, சாப்பாடுக்கு வருவான் போயிடுவான். ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி வெந்து போயிருக்குன்னு நினைச்சுப்பாரு. அவ்வளவு பெண் பிள்ளைய வளர்த்தெடுத்து அதுதான் வேணும்னு நிக்கிறான்.
இறுதியில எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டாங்க. ஏழாவது மட்டும் அவளை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல விட்டு வாழு அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. தன்னுடைய கண்ட்ரோல் இழந்து போகிற நேரம் கண்ணீர் மல்க கை கட்டி பார்க்கிற பெற்றார்கள் ஏராளம் பார்க்க. தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் பிள்ளைகள் சந்தோஷம் என்று அத்தனை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த தகப்பனும் தாயும் சில வேளையில் ஏமாந்து நிற்கிறார்கள். கை கட்டி என்னதான் நடக்குது எங்க பிள்ளைகளுக்கு. அவங்க ஏமாறத்தை பார்த்து இவங்க துடிச்சு போறாங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுக்கு நாம ஒரு முயற்சி எடுக்கிறது. என்ன முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக இஸ்லாம் தனியான ஒரு பாடம் இருக்கு. நீங்க இந்த படிப்புகளை படிக்கணும், அதுல எந்த இதுவும் இல்லை. இதை மட்டுமே படிச்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளைய கம்ப்ளீட்டா பார்க்கல. அப்ப நல்ல பிள்ளைகளை நீங்க பார்க்கணும்னா சாலிஹான பிள்ளைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் எதுவும். நீங்க விட்டு போற சொத்துல மிக சிறந்த சொத்து என்னண்டா, நாம எல்லாம் கபருக்கு போயிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வாப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடம் தெரியலன்னா எப்படி? வாப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு தலைமாட்டில் உட்காந்துறப்பே இந்த வாப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க தாய் எப்படிலாம் பண்ணாங்க தெரியுமா, யா அல்லாஹ் அவங்க கபரை விசாலமாக்கிரு. எங்களுக்கு தொழுகிற நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஞாபகம் இறைவா அவருடைய கபரை ஒளிமயமாக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறான். அவருக்கு நிறைய துவா செய்யற குழந்தையை விட்டுட்டு போங்கன்றாங்க. எப்ப இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போவீங்க, ஆக சிறந்த சொத்து அந்த பிள்ளை. என்னுடைய வாப்பா என்னுடைய உம்மான்னு தேம்பி அழுது அல்லாஹ்வோட முன்வைப்பாரு. இறைவா இப்படி ஒரு இரவு நாங்கள் இப்படி இருந்தோம், என் தகப்பனார் இப்படி நடந்தார், அவருடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவான்னு கெஞ்சி கேட்கிற நேரம் அல்லாஹ் செய்வாங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு. தாய் தகப்பனை இறுதியா அனுப்பக்கூடிய கடைசி பயணம் ஒரே ஒரு தொழுகை. ஜனாசா தொழுகையில நம்ம சஜதா செய்ய மாட்டோம். எல்லா தொழுகையும் கிப்லா முன்னோக்கி தொழுவோம். ஆனா ஜனாசா தொழுகைய கிப்லா முன்னோக்கி தான் தொழுவோம். ஜனாசா தொழுகை என்ன செய்வோம்னா, ஜனாசாவை முன்னாடி வைப்போம். எங்க கிப்லா முன்னாடி எதுவுமே இருக்காது, நம்ம கிப்லாவை முன்னோக்கி தொழுவோம். ஆனா ஜனாசா தொழுகை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, அது பின்னாடி எங்கேயோ வச்சு நீங்க முன்னாடி நில்லுங்க, ஜனாசா முன்னாடி கொண்டு வாங்கன்றாங்க. அந்த ஜனாசா ஆண் ஜனாசாவோ பெண் ஜனாசாவோ தலைமாட்டில் இருந்தே இல்லைன்னா இடுப்பு பக்கத்தில் நில்லுங்கன்றாங்க. ஜனாசா பக்கத்திலே நிற்கிறாங்க. அந்த ஜனாசாவில் மகன் தொழுவிக்கும், உறவுகளை கூப்பிடுவாங்க. சாதாரணமா அசர் தொழுவிப்பார், அசரத் மகரிப் தொழுவிப்பார், பெருநாள் தொழுவிப்பார், எல்லாம் தொழுவிப்பார். ஜனாசா மட்டும் அவர் தொழுவிக்க மாட்டார். அவர் கூப்பிடுவார் உறவுகள் யாரையாவது ஒரு ஆள். எந்த உருக்கமான நேரம், தேம்பி அழுது தன்னுடைய உறவுக்காக இறைவனும் மன்றாடுற நேரம், இறைவன் ஒரு வாய்ப்பை கடைசியா கொடுத்திருக்கிறான். இணை வைக்காத 40 பேர் அந்த சபையில் இருந்தா அவள் அல்லாஹ்விடம் மன்றாடினா வஜபத்துல போய் ஜென்னாண்டாங்க சொல்லுவாங்க. ஜென்னா வாஜிபாயிருவன்றாங்க. அந்த இடத்துல இறந்து போனவருடைய குடும்பத்தார் முன்னாடி நிற்பாங்க. உணர்வோட அல்லாஹ்விடம் இஹ்லாஸோடு சொல்ல வேண்டிய கட்டத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹஜரத் கூப்பிட்டு சொல்லுவாரு, தொழுவீங்க. பாப்பா தொழுவிப்பதற்கு மகன் முன்னாடி வருவார், தாயுடைய ஜனாசாவுக்கு மகன் முன்னாடி வருவார். வருகிற நேரம் இறுதியாக 4 தக்பீர்கள் மட்டுமே சொல்லப்பட்ட தொழுகை. அந்த தொழுகையில முன்னாடி நின்று என்ன துவா ஓதணும்னு தெரியாத பிள்ளைகள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சுபஹானல்லாஹ், தன் குடும்பத்தார கடைசியா வழி அனுப்பி வைக்கிற நேரத்துல எப்படி வழி அனுப்பணும்னு தெரியலன்னா அதை விட ஒரு துர்பாக்கியம் எனக்கு தெரியாது. முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். 2வது தக்பீர் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி என்று அந்த ஸலவாத் ஓதுவோம். 3வதாக ஒரு துஆ ஓதுவோம். அதுதான் உறவை கூப்பிடுறதுக்கு அர்த்தம் இருக்கணுமே. பாப்பா பெத்தெடுத்த புள்ள சாலியான புள்ளன்னு அன்னைக்கு வருவார். பாப்பாக்கு கேட்கிற துவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் ஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸிஹு முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ, இப்படி ஒரு துவா போகும். இந்த துவாவை உணர்வுபூர்வமாக அல்லாஹ்விடம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வளர்த்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இறுதியா வழி அனுப்பி வைக்கிற நேரம் தேம்பி அழுது அல்லாஹ்விடம் துவா கேட்கிற அளவுக்கு வளர்த்துட்டோமா? இங்கதான் பிரச்சனை. நான் சொல்றேன், அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? முன்னாடி வைத்து விட்டு கடைசி அவர் முன்னாடி நம்ம லாஸ்ட கேட்க. சின்னத்துல தூக்கிட்டு எத்தனையோ துவா. நாம எங்கேயாவது போற நேரம் மறைவா இருந்து எங்களுக்காக பிரார்த்திப்பதற்கு தன்னுடைய தாய் தகப்பன் எப்பொழுதும் அவங்க துவால எங்களை மறக்க மாட்டாங்க.
அதுதான் இந்த உலகத்துல ஒரு தாயும் தகப்பனையும் இறைவன் அப்படி வைத்திருக்கிறார். இறுதி நேரம் அவருக்காக துவா கேட்கிற நேரம் எப்படி கேட்கணும் என்றாங்க ரசூல். அல்லாஹும்ம ஃபிர்லஹு, யா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடு, வர்ஹம்ஹு, உன்னுடைய இரக்கம் யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை காட்டி விடு யா அல்லாஹ், வர்ஹம்ஹு ஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை பொறுத்துக் கொள் யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு, யா அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அவரை நுழைவிக்க போறோம் கபருக்குள், அந்த ஜனாசாவை அவரை கொண்டு போய் நுழைக்க போறோம் யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு, அந்த நுஸலை, அந்த நுழைவை சங்கைப்படுத்தி விடு யா அல்லாஹ், கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், வவஸ்ஸில் முத்கலஹு, யா அல்லாஹ் நுழைந்ததற்கு பிறகு அந்த கபரை விசாலமாக்கி யா அல்லாஹ், அதை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ், வஸ்ஸில் பில் மாஇ, அவரை நாங்கள் குளிப்பாட்டி விட்டோம் யா அல்லாஹ், வஸ்ஸில் பில் மாஇ, தண்ணீரால் நீர் குளிப்பாட்டியா, நீ குளிப்பாட்டியா, பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் பனி கட்டியால் குளிர் தண்ணியால் குளிப்பாட்டி. என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ்வுடைய கல்வை கழுவ யா அல்லாஹ், எங்களுக்கு உடலை கழுவ தெரியுது, இவ்வளவு எங்களுக்கு உடலை தான் கழுவ தெரியுது, அவருடைய கல்வை கழுவ யா அல்லாஹ், பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி வனகி மினல் ஹதாயா கமா நகீது தௌபல் அபீத் மினல் தனஸ், வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அதை துவைத்தால் எப்படி பளிச்சென்றாகுமோ, இறைவாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவை பளிச்சென்றாக்கிறியா அல்லாஹ். ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு கேட்கக்கூடிய துவா, வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான வீட்டை கொடுத்தியா அல்லாஹ். நாம எல்லாம் உட்கார்ந்து ஒரே மாதிரி சாப்பிட்டோம், ஒரே சனால சாப்பிட்டோம், சின்னத்துல இருந்து வந்து ராத்திரி வந்து உம்மாட்ட கேட்பா, பிள்ளைகள் என்ன சாப்பிட்டுச்சு, அத்தனை கொடுத்து விட்டு ரப்பர் செருப்பை போட்டு நமக்கு கேன்வாஸ் ஷூ அணிவித்தார். இப்படி எல்லாம் செய்தவருக்கு கடைசியா கேட்கிற துவா, வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்து விடியா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி, இந்த உலகத்தில் நீ அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாயா அல்லாஹ், அதை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்தியா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜி, இந்த உலகத்தில் கொடுத்த துணியை விட மிக சிறப்பான ஒரு துணி அவருக்கு கொடுத்தியா அல்லாஹ், அவரை தனியாக விட்டு விடாதயா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா, இறைவா ஜன்னா, இறைவா ஜன்னா, வஅய்து மின் அஸாபில் கப்ர் அவ் மின் அஸாபின் நார், அஸாப் கபருடைய அஸாப், நரகத்துடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய துவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாவை உணர்வா ஜனாசாவை முன்னாடி வச்சு ஓதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம புள்ள ஒழுங்கா பயன்படுத்துமா, அந்த அளவுக்கு வளர்த்துட்டோமா. நீங்க எத்தனையோ தடவை குழந்தைய தோல்ல வச்சு எடுத்துட்டு போறீங்க, லாஸ்டா உங்களை தோல்ல வச்சு கொண்டு போற ஒரு பயணம் இருக்கு, அது ஒழுங்கா அவங்க செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னோட படிச்சவங்க நிறைய பேர் நான் பார்க்கிறேன், மாற்றுமத அன்பர்கள், அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க இறந்துக்கு அவங்க முதியோர் இல்லத்துல போடுவாங்க. நான் கேட்டேன், என்னப்பா தாய் தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போடுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவங்க நான் நம்ம அப்படி பெரிய அவங்க ஃபேமிலிகள், அவங்க கல்ச்சர் அப்படி அவங்க கேட்குறாங்க. ஜஸ்ட் யூ ஆர் பேயிங் 40,000 for month, 40,000 மட்டும் நாங்கள் பே பண்ணுறோம், என்ன தப்புன்னு கேட்குறாங்க, என்ன தப்புன்னு கேட்குறாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு கிறிஸ்டியன் அம்மா, ரொம்ப வயசு போச்சு, அந்த அம்மாவோட பேசுகிற நேரம் என்னம்மா எங்கம்மான்னு கேட்டால் அந்த அம்மா ஒரு கவலையும் காட்டாத மாதிரி சிரிச்சுட்டு பேசுது, தம்பி எங்கம்மா உங்கள் பிள்ளை ஆஸ்திரேலியாவில், தம்பி என் பேரன் பேத்திலாம் ஆஸ்திரேலியாவில், அந்த பெருமை மாதிரி பேசுது. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டு, அப்போ அந்த அம்மா எல்லாம் அங்கே, இவங்க மட்டும் இங்கே முதியோர்கள் இருக்கு. கடைசி அந்த அம்மாவோட பேசுகிற நேரம் எனக்கு ஒரு வேலை, தம்பி எனக்கு உதவி பண்ணலாமான்னு கேட்டுச்சு. என்னம்மா உதவி? எனக்கு என் மகனை ஒரு வாட்டி பார்க்கணும், நான் கண்ணை பொத்த முன்னாடி என் மகனை ஒரு வாட்டி பார்த்து முத்தம் கொடுக்கணும்னு நான் பார்த்தேன். ஒரு தாய்க்கு கோபமே வராதா? உங்களெல்லாம் விட்டு போட்டு அவங்க அங்கே நிற்கிற நேரம் கூட என் மகன் லாஸ்ட்டாக பார்க்கணும். சின்னத்தில் அந்த பிள்ளைய பாலை கொடுத்துட்டு அம்மா தூங்க வச்சுட்டு முகத்தை பார்த்துட்டே ரசிச்சிருந்த அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு அவர் புள்ள தான். இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வயசு, அவருக்கு வயசு இருக்கு, ஆனால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு அவங்க புள்ள தான். அந்த உறவு மாறாது. அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு என் மகனை கூட்டி வந்து தரலாமா, ஒரு வாட்டி பார்க்கணும் கண்ணை பொத்த முன்னாடி என்று கேட்டார். ஒரு தாய் கடைசி நேரம் தன் பிள்ளையை பார்க்கணும்னு துடிக்கிற வேதனை இருக்கிறது, அது சாதாரண வேதனை. ஒரு தகப்பன் தன்னுடைய கண்ணை பொத்த முன்னாடி இப்படி பார்க்கணும் தன் பிள்ளையோட, அதையெல்லாம் புரிகிற பிள்ளைகள் இருக்கணும். அதை புரியாம இறந்து போயிட்டாங்களா என்று கொண்டு போய்
அது ஒரு வேலை ஸ்டைல கொண்டாந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சரி சபத்தை அடைக்கிறீங்க, கதையை முடிச்சிருங்க போறாங்க பாருங்க. அப்படி பிள்ளைகள் நம்ம பெற்றெடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்து வச்சவங்களா இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் படிப்பு மட்டுமே போதும்டா. அமெரிக்கர்களுடைய பணம் இப்படி போகாது. அமெரிக்காவை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் டெட் பாடிகள் எடுத்து போறதை எவ்வளவோ நீங்க பார்க்கலாம். அதாவது புழு பிடிச்சேன்னா வீட்டுக்குள்ள அவங்க மேஜர் ஆனதுக்கு கூட அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. தன்னந்தனியாக சில நேரம் தாய் தகப்பன் வேறு வேறு வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் செப்பரேட் ஆகிருப்பாங்க. பணம் அறிவிப்பு கூட தெரியாது. ஏன்னா அடுத்த ரூமுக்கு தெரியாது. வாசம் வீசிய பிறகுதான் செத்து போயிட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க தட்டி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களோட பெருசா இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண நினைப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்ம எப்படி புள்ள வளர்க்க போறோம்? இங்கதான் மெட்டல் படிக்கணும். படிப்பு இல்லையா, அதுல எந்த தப்பும் இல்லை. அது பெயின் கட்டாயமா படிப்பிக்கணும். அந்த படிப்பிக்கணும்னே நான் ஒரு 20 ஆண்டுகளா பேசிட்டு வரேன். எங்க ஊர்ல, எங்க நாட்டிலையும் வெளிநாடுகளையும் ஸ்கூல் வழியாக போய் பிள்ளைகளை படிப்பீங்கன்னு சொல்றோம். அவங்க படிக்கணும், அவங்க கல்வி முக்கியம். அந்த கல்வி மட்டுமே போதும் என்று இருந்தா நம்ம பாதி குழந்தையெல்லாம் பார்க்க போறோம். அதனால புதுசா அல்லாஹ் திருக்குர்ஆனுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடணும். திருக்குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கிற நேரம், இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற டைம்ல நான் நினைக்கிறதுக்கு நேரம் இடம் தராதுன்னு நினைக்கிறேன். ஸோ சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். குர்ஆன்ல ஒரு பேர் வருது. அந்த குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல பேரு லுக்குமான், ஒரு மனிதருடைய பேர். அவர் ஒரு நபியான்னு கேட்டீங்கன்னா நபி இல்லை. நபி இல்லாத ஒருவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் ஒரு ஞானி, ஹிக்மத் நிறைந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத் கொடுத்திருக்கிறான், அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறான். ஸோ ஞானம்ண்டா என்னன்னு பேசுற நேரம் ரொம்ப டீப்ல இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹிக்மத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னான்றாங்க. ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு விதத்தை சொல்லுவாங்க. ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிமார்களுக்கு இல்மும் ஹிக்மத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு பேரை சொல்றான். அங்கதான் விஷயம். அல்லாஹ்வுடைய ஸ்டைல்ல அல்லாஹ் பேசுற நேரம் அவருடைய கலாம்ல இலகுவில் பேர் வராது, லேசில பேர் வராது. ஆட்கள் பேரை சொல்றதே அல்லாஹ் ரொம்ப அரிது. எங்க குர்ஆன்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்திய கூழு சாஹிபி என்கிறான் அல்லாஹ். அவர் தன்னுடைய தோழருக்கு சொன்ன நேரத்தில் அங்கே அபீபக்கர் என்று வரல, அபூபக்கருக்கு சொன்ன நேரத்தில் வரல. இஸ் யகூலு அபீபக்கர் அல்லாஹ் சொல்லல, உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய ஈரப்பட ஃபாத்திமா ரலியல்லாஹு பேர் ஒரு இடத்துல கூட வரல. பெருமானார் பேர் 4 இடத்துல மட்டும்தான் வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேர்களை அதிகம் சொல்லவே மாட்டார். ஜெயித் என்ற ஒரு தோழர் ஜெயித்னு வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில நேரங்களில் பேர் சொல்லுவான். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் குர்ஆன்ல நபிமார்கள் கூட எவ்வளவோ நபிமார்கள் வந்தாங்க. அந்தந்த மொழிகளில் அந்தந்த ஊர்களில் இவ்வளவுதான் நபிமார்கள் வந்தாங்க. அவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க. ஆனா அந்த தெரிவு செய்த நபிமார்கள் கொஞ்சம் பேர் தான் குர்ஆன்ல 25 நபிமார்கள் சொல்றோம். சோ இப்படி இருக்கிற நேரம் நபியே இல்லாத ஒரு சிலர்களை பத்தி எல்லாம் பேசுறான். சுல்கர்னைன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஸோ இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுற நேரம் இந்த மனிதர் அவர் ஒரு நல்ல ஞானம் மிக்கவர்ன்றாங்க. நாங்க அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் என்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சரி, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன இருக்குது? ஞானம் வழங்கியாச்சு அவருக்கு. அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாப்பா அந்த பிள்ளைக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணிருப்பாரு. அந்த உபதேசம் உலகம் எங்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் உபதேசம் நடக்கும். எப்பா இப்படி சாப்பிடுப்பா, அங்க போகாதீங்கம்மா, இங்க உட்காருங்க, ஏன் அப்படி பண்றீங்க, இப்படிலாம் நிறைய கேட்பாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமா சொல்ற நேரத்துல, அதாவது வலக்கத் ஆத்தினா லுக்மானுல் ஹிக்மா, லுக்மானுக்கு நம்ம ஹிக்மாவை கொடுத்தோம் என்கிறான் அல்லாஹ். ஞானத்தை கொடுத்தோம். அப்ப ஞானத்தை கொடுத்துட்டு ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு உபதேசம் பண்றதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் உங்கள்கிட்ட ஏன் கேட்கறது தெரியுமா? குர்ஆன்ல ஒரு விஷயம் இன்செர்ட் ஆகுதுன்னா அது சாதாரணமா இருக்காது. ஏனென்றா மறுமை நாள் வரைக்கும் அது ஓடும். அது பாதுகாக்கப்பட்ட வேதம். அது எல்லோரும் ஓதுவாங்க, அது அழியாது. அந்த பேரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுக்கு என்ன வேணும்னா அந்த அடியான இந்த உலகம் முழுக்க அவர் செயலை பின்பற்றினா அவருக்கு நன்மை போய் சேரும். அதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டான்டா அந்த ஆள் அல்லாஹ் இஸ்ஸத்தை தூக்கிட்டான்னு.
ஸோ பேரோட ஒரு மனுஷன்னு சொல்லலாம் அல்லாஹ். அப்படி சொல்லாம அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு ஹிக்மத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன வருதுன்னா அவர் பாப்பாவா இருந்து தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அறிவுரையை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த அறிவுரையை பொறுத்தளவுல 10 விஷயங்கள் வருது. 10 விஷயங்கள். சாதாரணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வயது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, அவர் உபதேசம் பண்ற நேரம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன விஷயம் யா புனையன்னு தொடங்குறார். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸ்டார்ட் பண்றார். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், குர்ஆன்ல இவ்வளவோ எல்லாம் இருக்கிற டைம்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன உபதேசம் சாதாரண உபதேசமா இருந்தா அது ஏன் குர்ஆனுக்குள்ள பேர் சொல்லி ஹிக்மத்து கொடுத்தோம்? அவர் தன் மகனுக்கு சொன்னது எத்தனை அப்பா மாதிரி மகன்மாருக்கு சொன்னாங்க, ஏன் நபிமார்கள் சொன்னதை போடலாமே உள்ளக்குள்ள? அல்லாஹ் இதை ஏன் போடுறான்னா ரொம்ப முக்கியம் என்பதனால போடுறான். இதை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஞானம் அதுக்குள்ள நிற்கும். ஸோ ரொம்ப பெரிய ஞானம் இருக்கிறத நீங்க பார்த்துட்டு சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். என்ன எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் பண்றாரு. இது நானும் நீங்களும் சாதாரணமா செய்யற உபதேசம் மாதிரி இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணவே மாட்டான்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமான உபதேசம். இதுல என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறார் யா புனைய, யா புனைய என் அருமை மகன். உளவியலாளர்கள் சொல்றாங்க கமாண்ட் வேற கனெக்ஷன் வேறன்றாங்க. ஒரு பையனுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போற கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது அது பிள்ளைன்றாங்க. கனெக்ஷன் வரும். நீங்க பேசுறதோட அவர் கனெக்ட் ஆகும். நம்ம மொபைல் போன் கால் எடுக்கிறோம், ஒரு ஆளுக்கு கால் எடுத்தா கனெக்ட் ஆனா அவரோட பேசலாம். நீங்க உங்க பிள்ளைக்கு கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்க பேச்ச கேட்க மாட்டாரு. நீங்க ஒரு ஆளை நல்ல திட்டிட்டு உபதேசம் செஞ்சு பாருங்க பார்ப்போம், அவன் காதலே எடுக்க மாட்டான். நல்லா பாராட்டிட்டு ஏதாவது சொல்லி பாருங்க பார்ப்போம். அதனால சைக்காலஜி சொல்லுது டோன்ட் கமாண்ட். நீங்க கமாண்ட் பண்ணாதீங்க, கனெக்ஷன் உண்டாகும். அதுக்கு இமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் சேஃப்டியை உண்டாக்கின பிறகுதான் குழந்தை லேர்ன் பண்ண மாட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இமோஷனலி ட்ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிள்ளைய கொண்டு அழகா பேசணும். அவருக்கு சும்மா கூப்பிடலாம், மகனே கூப்பிடலாம், யா புனைய என் அருமை மகனே. இதை நீங்க நபிமார்கள்ல நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல போக்கல இப்ராஹிம் நபி வாப்பாவோட பேச போக்கல யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி. இப்ராஹிம் நபி வாப்பா எங்க ஒரு இடத்துல சொல்ல போக யா புனை என்று சொன்னாரு, காணவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் நூஹ் நபி தன் மகனுக்கு சொல்ற நேரம் நூஹ் நபிக்கு மகன் யா அபத்தி சொல்ல காணும், அவர் யா புனை என்ற. சோ நல்ல பண்பு நம்ம பிள்ளைகளை கூப்பிடுற நேரம் நம்ம செல்லம் டாலிங் கூப்பிடுவோமே அந்த மாதிரி அழகா கூப்பிடணும். கூப்பிடுறது மட்டும் இல்லாம சைக்காலஜி இன்னைக்கு சொல்லுது குழந்தைகளுக்கு நல்ல முத்தம் கொடுக்கணும், அரவணைச்சு குழந்தைகளை மடியில உட்கார வைக்கணும். ஸோ ஒரு உபதேசம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி இமோஷனலி அவங்க சேஃப்டி உணரணும். அவங்க பிரெயின் ஒர்க் பண்ணி எப்பண்டா அவங்களுக்கு நீங்க அரவணைக்கிற நேரம் அவங்க நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. ஸோ அதனால மிச்சம் முக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர் தன் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே எடுத்து அவரை அரவணைக்கிறாங்க. அக்ரம் பின் ஆபிஸ் முன்னாடி நிற்கிறாங்க. யார் சொல்லல என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. நான் ஒரு குழந்தைய கண்டு அந்த குழந்தைய அரவணைச்சுன்னா நீங்க என்ன பண்ணன்னு கேட்பீங்களா? அரபு நாட்டில் அந்த காலத்துல மக்கள் இது என்ன பண்றீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்படி வளர்த்திருப்பாங்க. அதட்டி வளர்த்திருக்கிறாங்க. பெருமானார் அவரோட கொஞ்சத்தை பார்த்து அக்ரம் பின் ஆபிஸ் சொல்லுங்க, யார் சொல்ல எனக்கு 10 புள்ள, நான் ஒரு நாள் இவங்களோட இப்படி கொஞ்சினது இல்லை. பெருமானார் என்ன சொன்னாங்க? இறக்கம் காட்டினால் இறக்கம் காட்டப்படுவாய் என்ன. இறக்கம் காட்டுங்க, அப்பதான் இறக்கம் கிடைக்க மாட்டாங்க. குழந்தைகளோடு இப்படி பழகுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துல பயங்கரமான ஆயுதம் தெரியுமா? அன்பு. நீங்க எல்லாத்தையும் பிறப்ப வச்சு பயம் காட்டி பார்ப்போம், அந்த பயம் கொஞ்ச நாள் இல்லாம போயிரு. உங்க அன்பை முறிக்கிறது தான் அவங்க ரொம்ப டேஞ்சரா நினைப்பாங்க. பாப்பா மனசு நொந்துருமோ, நைட்டு தூக்கம் போகாது. உம்மா மனசு என்ன ஆயிருமோ, நீங்க கொடுத்த அன்பால் நலைந்து விட்டால் அந்த அன்பு அதுக்கு ஒரு போதும் அவங்க அந்த அன்பை முறிக்கிறதுக்கு அவங்களால ஏழாது, தாங்க முடியாது. நம்ம ஹியூமன் சைக்காலஜில நம்ம அதுல வீக். வேர்ல்ட்ல உள்ள ஆக பலமான ஆயுதம் அன்பு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. விலை கொடுத்து
வாங்க முடியாது. நாங்க இவ்வளவெல்லாம் சொத்து செல்வம் என்று செய்கிறோம், குவைத்து வர்றோம், கஷ்டப்படுறோம், சொத்து சேர்க்கிறோம், என்ன வாங்குறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். எங்க லைஃப்ல சொத்து சேர்க்கிற, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற எல்லாரும் எக்ஸ்பென்ஸ் பண்ணியே ஆகும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் தான் பேலன்ஸ் வரும். யாருக்கும் பேலன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேலன்ஸ் வைக்கலாது, ஜீரோ பண்ணிட்டு போகணும், உலகத்துக்கு போகணும், யாருக்காவது கொடுத்துட்டு போகணும். நம்ம போற நேரம் எங்களுக்கு கொண்டு போயிடாது. சாக்குல 4 பவுன் தங்கமும் இங்கால 8 கோடியும் எடுத்துட்டு போலாமா? இதுல எல்லாம் ஜீரோ பண்ணிட்டு இன்னாருக்கு கொடுத்துரும். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எங்க போகுது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு அன்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம சம்பாதிக்கிறோம்னா சந்தோஷமா சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிற நேரம் அன்பு வருகுதுன்றா அந்த அன்புக்கு நம்ம தயங்காம செலவழிக்கிறது. எங்க சந்தோஷம் பிறக்குமோ, வீடு கட்டினா சந்தோஷமா, சரி. இந்த ரெஸ்டாரண்ட் போனா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்களா, சரி. இப்படி போனா ஓகேயா, அப்ப நம்ம செலவழிக்கிறோம். சந்தோஷம் அங்க வரணும்ன்றது அன்புக்காக வேண்டி. சந்தோஷம் மட்டும் இல்லை, அன்பை மையமாக வச்சு அந்த சந்தோஷம் வரும். சோ இதுக்குன்னா நம்ம அதிகமா இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் ஃபைனலி அந்த அன்பை நோக்கி தான் வரப்போகுது. அன்பிற்குரியவர்களே, அதனால நல்ல கனெக்ஷன் உருவாக்கணும்னு வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வந்தவங்க, அவங்கள பார்த்தவங்களுக்கு அவங்கள மறக்க முடியாம இருந்ததுக்கு காரணம் அல்லாஹ் வேர்ல்டுல அவங்களுக்கு வச்ச கனெக்ஷனே அன்புதான். அவங்களுக்கு உம்மா இல்லை, பாப்பா இல்லை, நானா இல்லை, தம்பி இல்லை, யாரும் இல்லை, அனாதை நினைச்சு அல்லாஹ் அவங்கள அப்படி அனாதையா விடல. எங்க எல்லாருடைய அன்பை இன்றைக்கு கொடுக்கிறோம். எங்க உறவுக்கு தெரியாத ஒரு அன்பு இன்றைக்கும் பெருமானார் எப்படி என்று காணாத நாம, அவர் உருவப்படம் எப்படி இருக்குன்னு தெரியாத நம்ம கல்வி அப்படியே பறிக்கொடுத்து இருக்கிறோம் காத்தமுல் அன்பியாவுக்கு. அவர் ஒன்று சொன்னாருன்னா நம்ம இன்னைக்கு ரெடியா இருக்கு. பெருமானாருக்கு யாராவது திட்டினா எங்க மனசு தாங்கவே தாங்குது. 1400 years, 1400 ஆண்டுகள் ஆச்சு. எங்க குடும்பத்துல சில பேர் மொத்தாகி 10 வருஷமா இருக்கு, இப்ப அந்த கவலை வராது. பெருமானாருக்கு இன்றைக்கு ஏதாவது பேசுகிற நேரத்துல எங்களுக்கு அது வருவதில்லை. அல்லாஹ் அந்த வாக்குறுதி, நபியை நீங்க போஸ்ட் அடிக்க தேவையில்லை, நீங்க செல்ஃபி எடுக்க தேவையில்லை, நீங்க ஒன்றை பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பிறகு உங்க புகழை நாங்க மேலோங்க வைக்கிற நபி என்றாங்க. 1400 years அவருடைய அந்த அன்பு எங்களுக்கு தெரியுது. அது எவ்வளவு பவரா இருக்கு. உம்மத்தி உம்மத்தி என்று பெருமானார் என் உம்மத்து என்று சொல்ல அந்த அன்பு எங்களுக்கு தெரிகிறது என்றால் அது எவ்வளவு டீப்பா வந்திருக்கு நினைக்கிறீங்க. அவர் வார்த்தைகள் எங்களை ஒரு வகையை ஆட்டி படைக்குது என்றால் சுப்ஹானல்லாஹ். அன்பை தாராளமா கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன். அதெல்லாம் சும்மா ஒரு வேர்டை சூஸ் பண்ணி கொடுங்க. யா புனி என்று சும்மா சொல்லல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். யா புனி சும்மா சொல்லிட்டு போலாம். லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க ظلم عظيم சொல்லலாம். யா புனி, லுக்மான் தன் மகனை கூப்பிட்டு அருமை மகனே, செல்லமே கூப்பிடுறாரு. பிள்ளைக்கு இங்க சொல்ல வர 10 பாடங்கள் என்னன்னா, இந்த 10ஐயும் வீட்டுக்கு போய் நான் நினைக்க மாட்டேன், ஒரு 2-3 சொல்றேன், டைம் முடிஞ்சிருக்கு, ஒரு 10 நிமிஷம் போகும். அப்ப இந்த பாடத்தை எடுக்கிற டைம்ல இதுல உள்ள சாப்டர் 31-13 நல்லா தொடங்குறான். வீட்டுக்கு போய் அதை படிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் சும்மா அல்லாஹ் சொல்ல மாட்டான். இது வாப்பா தண்ட மகனுக்கு சொன்ன உபதேசத்துல பெஸ்ட் எவர் பெஸ்ட். இதுதான் பெஸ்ட். இந்த பெஸ்ட்டை என் பிள்ளைக்கு செய்ய போறேன். இது என்னன்னா விதை. இந்த விதையை கொண்டு போய் சரியா நட்டிட்டீங்கன்னு வைக்க, இது கிளீனா படிச்சீங்கன்னா 10ஐயுமே ஒரு புரியும். 360 டிகிரி அவர் ஓகே. சுப்ஹானல்லாஹ். நான் ஒவ்வொன்றா சில நேரம் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்போ பாருங்க, நீங்க டீட்டெயிலா படிங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா கேட்கறது. ஒரு புள்ள தொழுவார், நோம்பு பிடிப்பாரு, ஆனா பேச தெரியாது. இன்னொரு புள்ளைய பார்த்தீங்கன்னா தர்மம் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மாதிரி. இன்னொரு பிள்ளை பாப்பா சொன்னதுக்காக தொழுவாரு, ஆனா பாவத்தை தப்பான காரியங்கள்லாம் மறைஞ்சு செய்வார். சிசிடிவி இல்லையே. சோ இந்த பாருங்க, அவர் கொடுக்கிற விதை, இந்த விதையை ஒழுங்கா நட்டணும். நான் நேற்று சொன்னேன், நம்ம பிள்ளைகளுக்கு பண்ற வச்சு ஹராம்னு மட்டும் இல்லை, நம்ம ஏசியன் கல்ச்சர்ல அது ஒரு அருவருப்பு உண்டாக்குற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது பாருங்க, 50 வயசானாலும் அது சொன்னாலே அருவருப்பா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப சிம்பிளா போட்டோம்னா ஓகே. அவர் எப்படி போடுறாரு,
லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இது இல்லை இங்க முக்கியம். அவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி போய் பாருங்க. இன்ன ஷிர்க வலுன் அலீம். அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு மட்டும் சொல்லல, ஏன் செய்யக்கூடாது என்றதை சேர்த்து சொல்றாரு. வை? இதுக்கு சொல்லுவாங்க டூ ஆர் தியரி, ரீசன் ரியலைஸ். ஒரு குழந்தைக்கு எது மெயின் அக்செப்ட் ஆகும் தெரியுமா? ஒரு செய்தியை பதிவு செய்யற நேரம் குழந்தைக்கு நேரடியா சொல்லிடாதீங்க, எல்லா பிள்ளையும் பீச்சுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுது, உங்க பிள்ளைக்கு ஜலதோஷம், ஐஸ்கிரீம் தரமாட்டோமா, இல்லம்மா இல்லை வேணாம், நீ குடிக்கலம்மா அப்படின்றீங்க, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேணான்றீங்க. அந்த பையன் முகத்தை கொஞ்சம் பாருங்க, அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? எல்லா பிள்ளைகள் அம்மாமார்களும் அவளோட இறக்கு, எங்க அம்மா மட்டும் என்னோட இறக்கையே. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு வாங்கி தரல. தப்பான ரீசனை கற்பிக்கும் பிரெயின், மூளை தப்பா கற்பிச்சுன்னா அந்த பையன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். அந்த அம்மா எப்படி சொல்லணும் தெரியுமா? ராஜா, எனக்கும் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் மாதிரியே தோணுது, ஆனா தந்துட்டா உன் மூக்கால ஓடும், அம்மா கண்ணால ஓடும், வேணுமா ராஜா? பையன் முகத்தை பார்த்து வேணாமான்னு. இதுதான் டூ ஆர் தி ரீசன் ரியலைஸ். அந்த பையனுக்கு ரீசனை புரிய வச்சுட்டீங்கன்னா அதுல இந்த ஆன்சர் கிரியேட் ஆகும். பிரெயினுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே உண்மையான காரணத்தை வெளியே சொல்லணும், ஹக்க அழகா சொல்லணும். இதுதான் ராஜா சின்னத்துல இருந்து அதை சொல்லணும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்ற நேரம் லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா மொட்டையா இருக்கு. இன்ன ஷிர்க வலுன் அலீம். ஷிர்க் இருக்குது, அது ரொம்ப பெரிய அநியாயம், அக்கிரமன்றார். அக்கிரம் எல்லாத்தையும் பட்டியல் போட்டா, கொலை ஒரு அக்கிரமோ, கொள்ளை அக்கிரமம் எல்லாம் அநியாயத்தில் எல்லாத்தையும் பட்டியல் போட்டா ஷிர்க் இருக்கு பாருங்க, அதான் அநியாயத்துல மிக பெருசு. பாப்பாவை பார்த்து இவ்வளவு காலம் வளர்த்த தகப்பனை பார்த்து கொஞ்ச காலத்துக்கு போற வேறொரு ஆளை தகப்பனை பக்கத்துல வச்சு, இவர் தான் என் தகப்பனை எப்படிங்க அவருக்கு, இவர் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு வேறொரு ஆளை காட்டி எல்லாம் எனக்கு இவர் தான்டா தகப்பனாருக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவும் செய்து தந்திருந்த ஃபர்ஸ்ட் தன் குழந்தைக்கு போட வேண்டிய மெயின் பாடம் ரப்புல் இஸ்ஸத்தை பத்திய பாடம். ரப்புல் ஆலமீனை பத்தி நீங்க போடாட்டி இந்த கல்புல வேற எதை போட்டும் வேலை இல்லை, மேக்ஸை மட்டும் போட்டு வேலை இல்லை. சயின்ஸை போட்டுட்டு அல்லாஹ் பத்தி போட்டா கண்ணீர் ஓடும். தண்ணி H2O அவன் பார்க்குற நேரத்திலேயே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி இறைவன் சேர்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அவன் எப்படி இதை படைச்சான், இது எப்படி உண்டாக்கினா அவனுக்குள்ள அந்த உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும். அதான் இது போட்டா மட்டும்தான் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண, கல்வி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிந்தனை இல்லைண்டா அது நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளைக்கு இறைவனை சொல்லிக் கொடுத்து ஷிர்கை சொல்லிக் கொடுக்கணும். இதுல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு ஷிர்க்குன்னா அதை மட்டும் போய் இதை பாடமாக்கிட்டு போய் மகனே உட்கார் ஒரே நாள்ல சொல்லி முடிச்ச கதைகள் இது. இறைவன் தொகுத்து ஒரு 10 விஷயம் சொன்ன, இந்த 10 போட்டு பாருங்க, விதைய வளர்ந்தா உங்க பக்கத்துல மனம் வீசும் ஒரு குழந்தைய பார்ப்பீங்க. சூப்பர். எங்களுக்கு தெரியல எதை போட்டு வளர்க்குறது. சயின்ஸை போட்டா மேத்ஸை போடுறோம், மேத்ஸை போட்டா இஸ்லாம் பண்றோம், இஸ்லாத்துல இதை போட்டா அது இல்லைன்றோம், அதை போட்டா இது இல்லைன்றோம். எதையெல்லாம் குழந்தைக்கு போடணும். குழந்தைக்கு போய் குடும்ப உளவியலை பத்தி பேசி வேலை இல்லை, அவங்களுக்கு போய் மாணக அமைச்சர்கள் பேசி வேலை இல்லை. அதனால ரெண்டாவது வவசைனல் இன்சான் பிவாலிதி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னன்ற அந்த இதை கொண்டு வரான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த இடையில லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மனிதனுக்கு தம் பெற்றோருக்கு அன்பு கொண்டு அவங்கள நல்ல முறையில் இது பண்ண சொல்லி நாம் என்ன செய்ய நல்ல உபதேசம் பண்றதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றோம். அவங்க தாய் வகுன நலாவகும், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு அவர்கள் சுமந்து கொண்டாங்கன்னு அல்லாஹ் கொண்டு வராங்க. அவர்கள் 2 வருடம், அதாவது பால்குடி பூர்த்தி செய்வது என்பது 2 வருடம். அனிஷ்குர்லி வழி வாலிதைக்க இலையில் மசி, அல்லாஹ் சொல்றான் எனக்கு நன்றி செலுத்து, ஒரு தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்து. இடையில அல்லாஹ் இதை ஏன் சொல்றான்டா, நன்றி உள்ள புள்ளைய நீங்க வளர்க்கணும். இன்றைக்கு உங்க புள்ள வளர்ற நேரம் நன்றி இல்லைன்னு தெரிஞ்சுக்கண்டா, அது உங்களுக்கும் அதே நிலைமை வரும். நன்றி தெரியணும். சின்னதா ஒரு ஆள் உதவி செஞ்சாலும் புள்ளிட்ட பழக்கங்க. ஜஸாக்கல்லாஹ் சொல்லுங்க, ஏமா போய் சொல்லுங்கம்மா, எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா,
எப்படி நடக்கிறாரு தெரியுமா? இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுறான். உங்க அம்மா எப்படி உங்களை சொன்னாங்க, வகுனன் அலா வகுன், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோட அந்த தாய் அதை சொன்னாங்க. அந்த கஷ்டம் ஒரு பெண்ணை பொறுத்தளவுல சாதாரணமா எங்களுக்கு ஒரு பேக்கை பக்கத்துல போட்டுட்டோம்னா 10 மாசத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா அந்த பைய வச்சு சாப்பிட முடியல, கஷ்டம், வாந்தி, இந்த பக்கம் திரும்புறது அந்த பக்கம் திரும்புறது எல்லாம் பண்ணிட்டு ரத்த வெள்ளத்துல வந்து குழந்தை உழுவும். அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை வேணும்ன்ற அம்மா சொல்றாங்க. ஆனா சரி, ஒருத்தன் மேல இருந்து கீழே உழுதுட்டான்னு வைய, கடுமையான வேதனை இருந்தா அம்மாடி இந்த கூரையிலேருந்து மறுபடியும் ஏறவே மாட்டேன், கீழே உழுதா வருத்தமா வந்தது. ஒரு தாய் 10 மாசமா படாத பாடுபட்டு அவ அழகை இழந்து எல்லாம் பண்ணி வேகமா ஓடின யுவதி இப்ப நடக்க முடியாம இருக்கிறது. ஒரு ஏதாவது வந்தா நம்மளாம் கண்ணை பொத்துவோம். ஒரு தாய் தன்னை வயிறெல்லாம் காப்பாற்றுவோம். அவ்வளவு இறக்கமா தன்னை குழந்தை இது பண்ணி ரத்த வெள்ளத்துல வேதனையோட வரும். யாரும் சும்மா வர மாட்டாங்க. இந்த வேதனை மாதிரி இப்ப சீட்டெல்லாம் ஏத்துறாங்க. வேதனையோட குழந்தை வந்ததுக்கு பிறகு குழந்தைய காட்டினா தொப்புள் கொடி அறுத்த பிறகு அந்த அம்மா அந்த கனவுலேயே மூழ்கிடுவாங்க. தன்னை புள்ள 10 மாசம் சுமந்த புள்ள திரும்ப இன்னொரு குழந்தைய பார்க்கணும்னு அந்த வேதனை மறந்துட்டாங்க. அவங்க அன்பு அதை காட்டிலும் கூட. அதனாலதான் அந்த வேதனை அவங்களுக்கு மறக்கடிக்கப்படுது. இவ்வளவு பெரிய வேதனை, ரத்த வெள்ளத்துல உழுவுற குழந்தை. அந்த சொன்ன வகுனன் அலா வகுன். அவங்க அதுக்கு பிறகு பால் கொடுக்குறாங்க. எல்லாரும் டிப்பாக டூர் போவாங்க. இந்த அம்மா சொல்லுவோம், வேணாம், 22 வயசு தான், ஜலதோஷம் வந்தது, நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்படியே மகனோட இருந்துடுறேன். எல்லாத்தையும் பிள்ளைக்காக வேண்டி கொடுத்து அவருக்கு சாப்பிடுற நேரத்தை கவனமா வச்சு உடுப்புடவைகளை வாங்கி எல்லாம் அழகுபடுத்துற அந்த தாயை பத்தி எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அனிஷ்குல்லி, எனக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம், நான் படைச்சு அவனை பார்க்கிறான். உன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியே நன்றி செலுத்துறான். நன்றி உணர்வு உங்க பிள்ளைட்டு இப்ப டெஸ்ட் பண்ணி அதை வளர்க்கணும். சரி, அதனால அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா நீங்க பார்த்து மெல்ல மெல்ல அதுல உட்கார்ந்து இப்ப அதாவது அல்லாஹ் அப்படின்னு சொல்றேன் தன் மகனுக்கு சொன்னது. அதுக்காக போய் வீட்டுல போய் இதெல்லாம் வச்சு மகன் முன்னாடி உட்கார்ந்துட்டு தர்ஜிமா எடுத்து வாட்சி சொல்லிட்டு போயிடலாம், நீ மாறிவா. அப்படி இல்லை. அவர் சொன்னார்ன்றது அவர் செஞ்சாருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருன்னா கூப்பிட்டு இங்க வாங்க சொன்னது இல்லை. அவர் அந்த ட்ரைனிங்க கொடுத்தார். அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா தானே சிரிக்க வைக்காதீங்கன்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் பாடம் அவர் நடத்துறாரு. 2வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்றது மிக முக்கியமான பாடம். அதுக்கு 3வது பாடத்தை கொஞ்சம் கரண்டி பார்த்தீங்கன்னா லத்தீஃபுல் கபீர். எங்க பிள்ளைகளை அதாவது அவர் மறுபடியும் பிள்ளைங்க கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? லத்தீஃப் கபீர் என்ற பாடத்தை நடத்துறாரு. நம்ம பிள்ளை நம்ம பார்வையில தப்பு பண்ணாது. பார்வையை கொஞ்சம் அக்கா விட்டுட்டோம்னா குழந்தை தப்பு பண்ணிடுவாங்க. அவர் கொண்டு வர அல்லாஹ் எப்படி அறிவான். அவர் சொல்றார், ஒரு பாறைக்குழி ஒன்று இருந்தது. சமாவாதி வானம் பூமியில எங்கேயாவது இல்லை, எத்தனையோவா அல்லாஹ்வுக்கு நலவோ கெடுதியோ கொண்டு வர முடியும். அல்லாஹ் அவரை கவனமா பார்த்துட்டே இருக்கிறார் என்ற செய்தி அவர் அழகாக கொண்டு வந்து வைக்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. அவர் விளக்கம் சொல்லுவார், ரீசன் சொல்லுவார், ஏன்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் அமைதியா இருந்து இன்ஷா அல்லாஹ் படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். அதோட அன்பு சகோதரர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஐஜிசி இந்த அழைப்பு பணி, ஐஜிசி பொறுத்தவரை இவங்க இந்த அழைப்பு பணிக்கு நிறைய சிரமம். அதாவது சகோதரர்கள் உள்ள மாதிரி எல்லாருமே இதில் உள்ள நிர்வாகிகளும் அவர்களுக்கு டியூட்டி இருக்கு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து இந்த பணிகள் செய்யறாங்க. அவங்க வேற வெளிநாடுகளிலிருந்து காயங்களை அழைத்து வந்துதான் உங்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க.